கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆவிக்குரிய சந்தோஷம் என்கின்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னாலே அது எப்பவும் ஒரு கஷ்டமானது தான், அது எப்பவும் ஒரு துக்கமானது, வேதனை, பாடு, சிலுவை சுமத்தல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட ஒரு பக்கம் அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம் இருக்குது. எந்த மாதிரிலாம் தேவனுடைய ராஜ்யம் ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க இருப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளின் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவனுடைய ராஜ்யம் எவ்வளோ பெரிய சந்தோஷங்கிறத இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளின் வார்த்தைகள் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கூட நான் முதலாவது மனம் திரும்புகிறதுல வருகிற ஒரு சந்தோஷம். லூக்கா சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு பாவி மனம் திரும்புதல் அந்த மனுஷனுக்கும் சந்தோஷம், தேவனுக்கும் சந்தோஷம். பரலோகத்தை நம்ம சந்தோஷப்படுத்த முடியுமா? ஆமாங்க, வேதம் சொல்லுது ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் தேவதூதர்கள் மத்தியில் கூட மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இளையகுமாரனுடைய காரியத்தில் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இளையகுமாரனுடைய காரியத்தில் அங்கே என்ன நடக்குது? அவன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய் பின்மாற்றமான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் அவன் புத்தி தெளிந்த பொழுது, மனம் திரும்பி வந்தபோது இங்கே என்ன நடக்குது? சந்தோஷமாக மனம் திரும்பி அவன் தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது அவன் மெதுவாக நடந்து வாரான். தகப்பன் ஓடி போய் அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை அணைத்து முத்தமிட்டு கொளுத்த கன்றாடிங்க, என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி லூக்கா 15:23 சொல்கிறான். அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் அப்படின்னு 24ஆம் வசனம். அப்போ ஒரு மனிதன் பின்வாங்கி போனவன், தேவனுடைய ஜனங்களை விட்டு பின்வாங்கி போனவன் மீண்டும் தேவனுடைய மந்தைகளை வாரான்னு சொன்னால் அது பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அப்போ புதிதாக ஒரு மனிதன் மனம் திரும்பினா அதுவும் பரலோகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருது. ரெண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஓடின ஒரு விசுவாசி தேவனை விட்டு தூரமாக போகும் பொழுது, தேவனுடைய குடும்பத்தை விட்டு அவன் உலகத்துக்குள்ளே ஓடும் பொழுது வேதனை வருது. ஆனால் அதே மனிதன் மீண்டும் திரும்ப அந்த குடும்பத்துக்குள்ளே வரும் பொழுது சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த ரட்சிப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 1 பேதுரு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பேதுரு இப்படி சொல்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் சந்தோஷம். இங்கே நம்ம 1 பேதுரு 1:8 அந்த பாவி கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைக்கின்ற பொழுது ஆண்டவர் அவன் பார்க்கல, ஆனால் அவன் ஆண்டவர் மேலே அன்பு கூறும் பொழுது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம். பாருங்க, உலக பிரகாரமான சந்தோஷத்தை தேடி இன்றைக்கு மனிதர்கள் ஓடுறாங்க. ஆனால் தேவனிடத்தில் வந்தால் தேவன் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான ஒரு சந்தோஷத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ தேவனை ஏற்றுக்கொள்ளுதல், தேவனை அன்பு கூறுதல், தேவன் மேலே விசுவாசம் வைத்தல், இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்த சந்தோஷத்தினாலே நாம் நிரம்புகிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது அதில் ஒரு சந்தோஷமாக அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி வாக்கும். அங்கே தேவனுடைய வார்த்தை நம்ம உற்சாகப்படுத்துது. மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம்லாம் விதைக்கிறவனுடைய ஊமையை பற்றி சொல்கிறார். இந்த விதைக்கிறவனுடைய ஊமையில் சொல்லும் பொழுது ஆண்டவர் பல இடங்கள் அந்த விதைகள் விழுது. ஆனால் ஒரு கூட்டத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? மார்க்கு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது ஒரு சந்தோஷம், அதை ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு சந்தோஷம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுறார் பெந்தேகோஸ்தே நாளில்.
கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த பிரசங்கங்களை கேட்குறாங்க. ஆனால் அதில் அப்போஸ்தலர் 2:41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள்னு வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்குறது சந்தோஷம், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம். தேவனுடைய பிரசங்கத்தை கேட்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு கேட்குறீங்க? எப்பண்டா இவர் பிரசங்கத்தை முடிப்பார் அப்படின்னுங்கிற மனநிலைமையா, அல்லது பிரசங்கத்துக்கு என்ன மார்க் போடலாங்கிற மனநிலைமையா, அல்லது தேவனுடைய வசனம் பரலோகத்திலிருந்து எனக்காக அனுப்பப்படுது, தேவன் என்னோட பேசுகிற நேரம்னு சொல்லி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நம்ம வர்றோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இங்கே தூர தேசத்திலிருந்து சாஸ்திரிகள் வராங்க. வந்தவங்க என்ன செஞ்சாங்க? நட்சத்திரத்தினாலே வழிநடத்தப்பட்டு வந்தாங்க. ஆனால் வந்தவர்கள் விட்டுட்டு நேராக எங்கே எருசலேம் வந்தோடனே அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஏரோதுனுடைய அரண்மனைக்கு. ஏகப்பட்ட குழப்பங்கள். ஆனால் அங்கே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மத்தேயு 2:10 என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ வசனத்தை கேட்குறதுல ஒரு சந்தோஷம், இங்கே நம்ம வாசிக்கிற கர்த்தருடைய வழி நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்வதிலே ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், ஓ மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியையும் காட்டுவேன், நீ என்ன செய்யணுங்கிற ஆலோசனை புத்திமதியும் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை நம்ம விடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம், கலக்கம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்மை சந்தோஷப்படுத்துகிற வழிநடத்துதல். ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டே போயிடணும். நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் உங்கள் கரத்தை பிடிச்சா நான் விட்டுருவேன், ஆண்டவரே நீங்கள் ஏன் கரத்தை பிடிச்சிக்கிடுங்கப்பா, ஒரு காலம் நான் விழவே மாட்டேன், நீங்கள் ஏன் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். வழி நடத்துகிறதுலே உண்டாகிற சந்தோஷம். ஒரு சின்ன குட்டி குழந்தை பெற்றோரில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், பெற்றோரை காணுனா உடனே அழும், பயம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை வழி நடத்தும்படியா பல சூழ்நிலைகளை, பல காரியங்களை அவர் நமக்கு பயன்படுத்துகிறார். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, யார் பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். 11, 12 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 5, 11, 12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களான, பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானா நீங்கள் யார்? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன செய்யணும்? அழுதுகிட்டு இருக்காதீங்க, துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, ஐயோ இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி புலம்பாதீங்க. 12ஆம் வசனம் சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். நாம் இந்த பூமிக்குரியவங்கள் இல்லை, நம்ம யாரு? நித்தியத்துக்குரியவங்க, தேவனோட நித்திய காலமாக பரலோகத்தில் வாழ போகிறவங்க. அதை நம்முடைய இந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்காக, இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுக்கலை. இந்த உலகத்துலேயும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஆனால் நம்முடைய உலகம் இது இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகம். ஆகவே இவ்விதமாக பலவிதமான தீமையான மொழிகளை, நம்மளை நிந்திக்கிறவங்களை, நம்மளை தூஷிக்கிறவங்க, பயங்கரமான பொய் குற்றச்சாட்டுகளை நம்ம மேலே சுமத்துறவங்க நமக்கு பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள், ஆசீர்வாதங்களை நமக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இந்த பூமியில் நம்ம மேலே அவங்க மண்ணையும் புழுதியையும் குப்பையும் தூசியையும் அவங்க என்ன செய்கிறாங்க? சாக்கடையும் அள்ளி தெளிக்கிறாங்க. ஆனால் இல்லை, நித்தியத்தில் அது நமக்கு எப்படி மாறுது? அது நமக்கு பலன், கிரீடம், பரிசுகள், வெகுமதிகள். இதை நம்ம உணர்ந்தோம்னா சந்தோஷப்பட்டு கழிவுகள். எப்போ? அந்த பரலோகத்தில் போய் பார்க்கும்போது இல்லை, இந்த பூமியிலேயே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக மனிதர்கள் கொந்தளிக்கும் போது, நமக்கு விரோதமாக மனிதர்கள் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு கூட எழும்பும்போது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அதாங்க ஆவிக்குரிய சந்தோஷம். அழுதுகிட்டு இருக்காதீங்க,
துக்கத்தோடு இருக்காதீங்க, வேதனையோடு இருக்காதீங்க, கவலையோடு இருக்காதீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். 1 பேதுரு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தில் இதை இன்னும் கூடுதலாக பார்க்குறோம். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 வசனங்களுடைய ஆவிக்குரிய வெளிச்சம் எங்கே இருக்குது அப்படின்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்கள் இருக்குது. நம்ம வாசிக்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற, அதை நினச்சி இந்த பூமியில் சந்தோஷப்படணுமா? அந்த ஆசீர்வாதம், அந்த பொக்கிஷம் பரலோகத்தில் எப்படி உண்டாகுது அப்படின்னா, இந்த பூமியில் எவ்வளவு தூரம் ஜனங்கள் நம்மளை நெருக்கிறாங்க, எவ்வளோ தூரம் நம்மளை ஒடுக்குறாங்க, நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நம்மளை நிந்திக்கிறாங்க, பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யா சொல்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு பலன். முத்து எப்படி உண்டாகுது அப்படின்னா, அந்த சிப்பிக்குள்ளே போகிற ஒரு மண், அந்த மண் என்ன செய்யுது, அந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற அந்த சிப்பிக்கு அதிகமான அந்த மண் வந்து உறுத்தி அழுத்தி 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 கடைசியில் அது முத்தாக மாறுறதுக்கு காரணம், அந்த சிப்பி திறந்திருக்கும் போது அதுக்குள்ளே போன ஒரு அன்வான்ட் பார்ட்டிகளாக இருந்த ஒரு மண்ணும் ஒரு கல் தான். ஸோ இந்த பூமியிலையும் கூட நம்மளை ரொம்ப நெருக்கிறவங்க, ரொம்ப ஒடுக்கிறவங்க, எப்பவும் நம்மளை மட்டம் தட்டுறவங்க, எப்பவும் நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்க, நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க பரலோகத்தில் நமக்காக பெரிய பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிட்ருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அப்போஸ்தலர் 14:22 கூட பவுல் அங்கே விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். அந்த லீஸ்திராவில் உள்ள விசுவாசிகளை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு, அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 14:22 அப்படி சொல்கிறார். அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் வரும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விதமான கஷ்டம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அங்கே பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர், ஜனத்தின் மூப்பர்கள், அந்த ஆலோசனை சங்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசக்கூடாது, போதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணுமா, ஆலோசனை சங்கத்துக்கு அல்லது மனுஷருக்கு கீழ்ப்படியணுமான்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல பயமுறுத்துறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:41, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறார், 1ஆம் வசனத்தில் 70 பேரை எடுத்து 2 பேராக தான் ஊழியத்துக்கு போகிற இடங்களுக்கு முன்பாக அவங்கள அனுப்புகிறார். இவ்விதமாக அவங்க போயிட்டு 17ஆம் வசனத்தில் அவங்க சந்தோஷத்தோடு திரும்பி வந்தாங்களாம். சந்தோஷத்தோடு எதுக்காக திரும்பி வந்தாங்க? சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக ஒரு மனிதன் போனான்னா அவன் திரும்ப வரும்போது சந்தோஷத்தோடு தான் அவன் வருவான். அப்போ தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு சந்தோஷம். எந்த கூட்டத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ, சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கப்பட்டதுன்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஐயோ அங்கே போனால் வெயிலுக்குள்ளே போகணுமே, அங்கே போனால் நிழலே இருக்காது, அல்லது ஒவ்வொரு வீடு வீடாக போகணுமே, நாய் கிடக்குமே, யாராவது எதிர்ப்பாங்களே, பிரச்சனை வருமே, பயப்படாதீங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நீங்கள் கீழ்ப்படிஞ்சு போங்க. அந்த 70 பேரும் திரும்பி வந்தபோது சந்தோஷமாக வந்தாங்களாம். இங்கே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தி அவங்கள அனுப்புனாங்க, அடித்தாங்க. ஆனால் என்ன தெரியுமா, அவருடைய நாமத்துக்காக அவமானம் அடைவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சே, நாம் அதற்கெல்லாம் தகுதியா, அந்த ஒரு வாய்ப்பு, பெரிய தகுதி நமக்கு கிடச்சிச்சேன்னு சொல்லி சந்தோஷமாக ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு வந்து என்ன செஞ்சாங்க,
வீடுகள் தோறும் தேவாலயம் தோறும் எட்டை விடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். நிறுத்தலை, எதிர்ப்புகளை கண்டு நிறுத்தலை, சந்தோஷப்படுறாங்க. அடி வாங்கினதை கண்டு பயப்படலை, சந்தோஷப்படுறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாம் சந்தோஷங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எதிர்ப்பு வர்றது சந்தோஷம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அடிக்க வராங்களா, அடித்தாங்களா, ரத்தம் வருதா, சந்தோஷம். அருமையானவர்களே, அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு தான் அங்கே வந்து நின்று உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிறோம். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவர் நமக்காக எவ்வளோ அடிபட்டாங்க. அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு நாம் ஏமாத்துறோம். அந்த சுவிசேஷ வேலையை செய்யும் பொழுது அடிகள் வந்துச்சுன்னா அவருடைய நாமத்துக்காய் அவமானம் அடைவதற்கும் தாங்கள் பாத்திரராய் எண்ணப்பட்டபடியால் மிகவும் சந்தோஷத்தோடு பாருங்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்பட்டாங்க. எப்பொழுது? எதிர்ப்புகள். அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க விடாதபடிக்கு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் எழும்பின பொழுது கால்களில் படிஞ்ச தூசியை உதறி போட்டாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ சுவிசேஷம் அறிவித்தல் ஒரு சந்தோஷம். அதில் பாடுகள் வருதா, அது கூடுதலான சந்தோஷம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க அவங்களுக்கு கிருபை செய்வாராக. அடுத்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இன்னொரு சந்தோஷத்தை பற்றி கர்த்தர் சொல்கிறார். அந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பிரியமானவர்களே, எங்கே பாருங்கள், எதுக்காக நம்ம சந்தோஷப்படணுமா? அற்புதம் நடக்கு, அடையாளம் நடக்கு, பிசாசு ஓடுது, இதெல்லாம் ஊழியத்தில் வல்லமையான காரியங்கள், நன்றி ஸ்தோத்திரம் சாட்சி சொல்லணும். ஆனால் இதை விட பெரிய சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அது என்ன தெரியுமா? என் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கா, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதுக்காக சந்தோஷப்படணும். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுறதை காட்டிலும் பரலோகத்தில் உங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்குன்னா அதுக்காக நீங்கள் அதிகமாக சந்தோஷப்படுங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய நீங்கள் துக்கமாக இருக்கும்போது, வேதனையாக இருக்கும்பொழுது நினச்சி பாருங்கள். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான ஓட் லிஸ்ட்டில் உங்களுக்கு பேர் இல்லாமல் போகலாம், உலக பிரகாரமான பல காரியங்களில் உங்களுடைய பெயர்களை எடுத்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய பேர் எங்கே இருக்குது தெரியுமா? தேவாதி தேவன் பரலோகத்தில் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும்னு சொல்கிறாரு. அடுத்து நம்ம எதுக்காக சந்தோஷப்படணும் அப்படின்னா, எது ஆவிக்குரிய சந்தோஷம் அப்படின்னா, யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்கிறார். யோவான் 16:24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாட்களில் ஜெபங்களுக்கு தேவன் எதற்காக பதில் கொடுக்குறாருன்னா, நம்ம சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்த, நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக இருக்க முடியாது. நம்முடைய சந்தோஷம் குறைவாகிற நேரங்களில் அதை நிறைவாக்கும்படி ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம விசுவாசத்தோடு நம்ம தேவனிடத்தில் கேட்கணும். ஆனால் தேவன் பாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்காக தேவன் என்ன செய்கிறாரு? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்கிறார். யோவான் 15:11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மிடத்தில் நிலைத்திருக்கணும், ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மிடத்தில் நிறைவாக இருக்கணும், பொங்கி வழியணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாராம். எப்போ நாம் தேவனோடு நம்ம இணைந்திருக்கும் பொழுது, தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, தேவனுடைய சந்தோஷம் நம்மிலே நிலைத்திருக்கிறது. தேவனுடைய சந்தோஷம் நம்மிலே அது நிறைவாக இருக்கிறது. நிறைந்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது பாடுறார் பாருங்க. அதை மாதிரி நாம் கர்த்தர் திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் கொடிகளாக இருக்கிறோம். தேவனோடு நம்ம எந்த அளவுக்கு நம்ம இணைந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி இருக்கிறோம், ஆண்டவரோடு கூட உள்ள இந்த ஐக்கியத்தில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மள நிலைத்திருக்கிறது. ஆண்டவருடைய அன்பிலே நம்ம நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே நிறைவாக இருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமானது இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பவும் துக்ககரமானது இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தினுடைய அருமையான படிகளை ஆண்டவங்க வச்சிருக்கிறார். ஆண்டவரோடு கூட உள்ள அந்த உறவிலே
நாம் தேவனுடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வச்சு போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாகவே நம்முடைய சந்தோஷத்தையும் தேவ சமாதானத்தையும் நமக்குள்ளே நிரம்பி வழிவதற்காகவே தேவன் நம்மை இவ்விதமாய் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, அடுத்தங்க என்ன சொல்றார் பாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கர்த்தர் இப்படி சொல்றார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். உடைய வாழ்க்கையில தேவன் எதற்காக அற்புதங்களை செய்கிறார்? ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுடைய சந்தோஷத்தை அவர் நிறைவாக்குகிறார். மகிமையான செய்கைகளை, வல்லமையான கிரியைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்து இங்கே நான் வாசிக்கிறோம், சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதே லூக்கா 19:37 சீசர்கள் இதே வார்த்தையை அங்கே அவங்க சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 19:37. அவர் ஒலிவுமறையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டாங்களா? அப்போ தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் வல்லமையான அற்புதங்களை, அடையாளங்களை அவர் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கு அதை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார், உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அந்த வல்லமையான அற்புதங்கள் எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில் அதை கண்டு நம்ம சந்தோஷப்படும், ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்காக. கடைசியாக லூக்கா 24:41 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். இங்கே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்கள் பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே வாரார். தம்முடைய கைகளையும் கால்களையும் காண்பிக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர்கள் பார்த்த உடனே அப்படியே துக்கமெல்லாம் போயிட்டு, அப்படியே பயம், கதவை அடைச்சிட்டு மரண பயம், பிரதான ஆசாரியர்கள் குறித்து பயம், ஐயோ என்ன செய்வாங்களோ. ஆனால் பாருங்கள், கர்த்தரை கண்ட உடனே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்ட உடனே சந்தோஷம். அதே லூக்கா 24:52 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டு இருந்தார்கள். ஆமேன். யோவானின் சுவிசேஷம் தவிர மற்ற எல்லா சுவிசேஷமே ஆமேன் ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிவடைகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே கூட எப்படி முடிவடையுது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர்கள் கண்ணால் பார்த்த உடனே அவரை பணிந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ஓடி ஒளியலை. இப்போ தேவாலயத்தில் போய் தினந்தோறும் தேவனை துதித்து புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்துகிறத பார்க்குறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அவர் கிறிஸ்து, மரித்த கிறிஸ்துனா நமக்கு துக்கமாக இருக்கும். ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துனா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை நமக்கு துக்கமான நாளாக தோணலாம். ஆனால் ஈஸ்டர் சண்டே நமக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வருகிற நாள். ஏனென்றால் அவர் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து அல்ல, மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கு என்று சொன்ன உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஆகவே அது ஒரு பெரிய சந்தோஷம். எப்பெல்லாம் துக்கம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்க்கணும். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர்ந்து நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது சந்தோஷம். ஒரு தடவை மார்ட்டின் லூத்தர் ரொம்ப பலவிதமான பிரச்சனைகளால் ரொம்ப சோர்ந்து போய் மனமடிஞ்சிருந்தாருன்னா அந்த அம்மா, மார்ட்டின் லூத்தருடைய மனைவி, அவங்களுடைய துக்கத்தை மாற்றுறதுக்காக பல பிரயத்தனம் பண்ணாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. அவர் ரொம்ப சோர்ந்துட்டார், ரொம்ப மனமடிஞ்சு போயிட்டார். அவங்க உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு கருப்பு கலர் புடவையை கட்டிக்கிட்டு அவங்க முன்னால் வந்து நின்னாங்க. ஏன் கருப்பு கலர் சேலையை கட்டியிருக்கிற? இயேசு கிறிஸ்து மரிச்சு போயிட்டார். என்னது, கிறிஸ்து மரிச்சு போயிட்டாரா? என் ஆண்டவர் மரிக்கலை, உயிரோடு இருக்கிறார். உங்கள் ஆண்டவர் மரிக்கலை, உயிரோடு இருக்கிறாருன்னா அப்போ நீங்கள் ஏன் இவ்வளவு துக்கமாக இருக்கிறீங்க? நீங்கள் இருக்கிற துக்கத்தை பார்த்த உடனே தான் அப்போ ஒருவேளை ஆண்டவர் மரிச்சு போயிட்டார் போலன்னு சொல்லி நானே இந்த மாதிரி துக்கமான ஒரு சேலை எடுத்து கட்டினேன்னு சொன்ன உடனே அப்போ தான் அவர் யோசித்தார், இல்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே,
நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஆனால் நீங்கள் எப்பவும் துக்கமாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தோட ஆவியில் கலிகூறுகிறவர்களாக காணப்படணும். கர்த்தர் தாமே இந்த நாட்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சந்தோஷத்தினால, சமாதானத்தினால உங்களையும் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிரப்புவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? என் நல்ல ஆண்டவரே, பலவிதமான துக்கங்களிலே துன்பங்களிலே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குரிய சந்தோஷத்தினாலே இவர்களை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.